யார் தருவா? எங்கே போய் கேட்குறது கடனை? இல்லை கடன் வாங்குறது தப்பு, செத்து போனால் செத்து போட்டோன்னு விட்டுணுமா? கடன் வாங்கியாச்சும் அந்த உயிரை காப்பாற்றுறோமா இல்லையா? அப்போ அவனுக்கு கடன் கொடுக்குறான ஒருத்தன், அவன் புண்ணியம் செய்கிறானா இல்லையா? ஒரு உயிரை காப்பாற்றுற புண்ணியமா அது இல்லையா? அப்போது அது எப்படி அது பாவமாக படிக்க வைக்கிறீங்க, அது கொடுக்குறான், அதுவும் இல்லை. அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. கடனுக்கான வட்டி என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. அரசாங்கமே நீங்கள் வைக்கிற நகைக்கு பேங்க்கில் எத்துமே நகை வச்சிங்கனாக்கா 8லேருந்து 12% வரைக்கும் கொடுக்குறாங்க. நகையை எத்துமே கொடுத்தா மார்வாடிக்கிட்ட வச்சா 2%க்கு கம்மி இல்லாமல் வாங்குறாங்க. 2 பைசா கீழே தர்றதில்லை எவனா மார்வாடிங்கள. நான் நகை கடைங்களில் மார்வாடிங்க இருக்காங்க இல்லையா, சேட்டுங்க, அவங்க எல்லாமே இப்படி தான் 2 கீழே கொடுக்குறது இல்லை. ஆக ஒரு வியாபாரம் சம்பாதிக்கிறாங்க. சில பேர் நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட்லாம் இருக்கீங்க சென்னையில், அந்த மாதிரி வேறு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் கொடுத்து நைட்டு வாங்கிடுவாங்க வசூல். 10 பைசா வட்டியெல்லாம் இருக்குதாங்க தெரியுமா? 10,000 இப்போ எடுத்து கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, 2 லோடு இப்படி ஏற்றி விட்ருவாங்க. 10,000 என்ன பண்ணுவாங்கன்னா 10% வட்டி எடுத்துகிட்டு 9,000 தான் கையில் கொடுப்பாங்க. அப்படி இல்லை, அன்றைக்கி ஃபுல்லாக லோடு எத்தனை வாட்டி ஏற்றுறாங்களோ ஏற்றி இறங்கி ரொட்டேஷன் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி அவன் 10,000 இப்போ ஒரு 3 வாட்டிக்கிட்ட ரொட்டேஷன் கூட பண்ணிவிடுவான். இல்லை ஒரே வாட்டி ஆனாலும் சரி, 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 12 ரூபாய்க்கு விற்றுருவார். விற்றுட்டாருன்னா திருப்பி எத்தாந்து நைட்டு அவருக்கு 10,000 கொடுத்துருவார். அப்போ மீதி 2,000 கிடைக்குது. யார்கிட்ட காசு கிடைச்சிது? அது அவங்க கொடுத்த பணத்தில் தானே கிடைக்குது. 10 பைசா வட்டிக்குன்னு கொடுத்தா கூட சினிமாலெல்லாம் பெரிய வட்டி கோடியாக சம்பாதிக்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி பாவமாயிடும்? சாதாரணமான வட்டி, அரசாங்கம் அலோவ் பண்ணுற வட்டிக்கு உட்பட்டு வாங்குறது எதுவுமே பாவம் கிடையாது. அந்த வட்டிக்குள்ளே கொடுக்குறதெல்லாம் அளவுக்கு மீறி இருந்தால் தான் தப்பு. வட்டிக்கு வட்டின்னா தப்பு, பெரிய வட்டின்னா தப்பு, அவ்வளோதான ஒழிய அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட வட்டிக்கு உட்பட்டு கடன் கொடுப்பதும் வாங்குவதும் பாவமே இல்லை. கடனால் யாருக்குமே பிரச்சனை வராது. கடனை பயன்படுத்த தெரியாதவர்களால் தான் பிரச்சனை, தகுதி இல்லாதவர்களால் தான் பிரச்சனை, திறமையற்றவர்களால் தான் பிரச்சனை. அதனால் கடனை கேவலப்படுத்தாதீங்க. கடனால் பாதிக்குது, கடனால் செத்து போகிறேன், கடனால் சூசைட் பண்ணிக்கிறேன், எதுவுமே நம்ம ஏற்றுக்கிறதா இல்லை. நீங்கள் தப்பான இடத்துல வாங்கிறது, தப்பான வட்டிக்கு வாங்கிறது, தகுதியற்றவன் தானே சின்ன வட்டி தரமாட்டுறாங்க. எதுக்கு பெரிய வட்டிக்கு போய் வாங்கணும்? சின்ன வட்டிக்கு வாங்க வேண்டியது தானே. ஏன் தரமாட்டுறாங்க? அரசாங்கம் ஏன் தரல? பேங்க் ஏன் தரல? அர்த்தம் ஏன் தரல? சின்ன வட்டிக்கு தரல, ஏன் தரல? உனக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு தரல. நீங்கள் பெரிய வட்டிக்கு வாங்குறதுனால தான் பாதிக்குது. புரியுதுங்களா? அப்படி ஒரு வேளை கடன்லாம் ஏற்பட்டதுனாக்கா அதை தீர்க்கறதுக்கு ஆன்மீக ரீதியாகவும் வழி இருக்குது, நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் ரீதியாகவும் மணி மேனேஜ்மெண்ட் ரீதியாகவும் வழி இருக்குது. அதெல்லாம் கேட்டறிஞ்சு செஞ்சுக்கிங்க. நல்லது. நன்றி, வணக்கம்.